Hello everyone. Welcome to Professor Academy. இன்னைக்கு நம்மளோட ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி ஃப்ரம் ஃபிசிக்கல் எஜுகேஷன் செகண்ட் கிளாஸ். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா தியரிஸ் ஆஃப் பர்சனாலிட்டி. இதுல பர்சனாலிட்டினா என்ன பர்சனாலிட்டியோட ஃபேக்டர்ஸ் என்னென்னலாம் இருக்கு, தட் இஸ் என்னென்னலாம் அஃபெக்ட் பண்ணுது ஒருத்தவங்களோட பர்சனாலிட்டிய. அதுக்கப்புறம் தியரிஸ், கோட்பாடுகள் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இதுல 4 டைப் தியரிஸும் 2 ஒரு ட்ரைட் தியரிஸும் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு கிளாஸ்ல. ஸோ அட் ப்ரெசென்ட் 1328 வேகன்சிஸ் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்மளோட கவர்மெண்ட். ஸோ இதுக்கான கிளாஸஸ் நம்ம அகாடமி கொடுக்க போறோம். ஜூன் 11th ஸ்டார்ட் ஆக போகுது அந்த கிளாஸ். த கிளாஸ் டைமிங் வில் பி ஃப்ரம் 7:30 PM to 8:30 PM. ஸோ இதுக்கும் மேல உங்களுக்கு இதை பத்தின இன்ஃபர்மேஷனும் அதுல அட்மிஷனும் நீங்க கிளைம் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே தெரியுற இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க. அவங்க உங்களை ப்ராப்பரா கைட் பண்ணுவாங்க. ஓகே. பர்சனாலிட்டி பர்சனாலிட்டி அப்படின்னா என்ன, எப்படி அந்த டேர்ம் வந்தது? ஓகே. ஸோ லாட்டின் வேர்ட்ல இருந்து வந்த பர்சனா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மாஸ்க் ஓன் பை ஆக்டர்ஸ். ஸோ ஒரு ஆக்டர்ஸ் முகமுடி அணிஞ்சுக்குவாங்க. எதுக்காக அணிவாங்க? அவங்க வேற ஏதோ ஒரு கேரக்டரா சேஞ்ச் ஆகி நடிக்கிறதுக்காக. அதே தான் நம்ம டெய்லி லைஃப்லயும் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்மளோட பர்சனாலிட்டி, நம்ம உள்ள இருந்து நம்மளோட தாட் ப்ராசஸ் இது எல்லாமே வேறையா இருக்கு. இது வெளியே ஒருத்தவங்களை பாக்குறோம் அப்படின்னா நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் வேறையா இருக்கு, ஆட்டிடியூட் வேறையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த டிஃபரன்ஸ் தான் என்னன்னு சொல்றாங்க, பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏத்த மாதிரியும் நம்மளோட பர்சனாலிட்டியை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே இருப்போம். ஃபர்ஸ்ட் ஆல்போர்ட். ஆல்போர்ட் அப்படின்றவர் தான் யாரு? பயனியர் ஆஃப் பர்சனாலிட்டி. ஸோ ஆல்போர்ட் என்ன சொல்றாரு பர்சனாலிட்டியா? அது என்ன சொல்றேன்னா இட் இஸ் நாட் அ சைக்கோபிசிக்கல் சிஸ்டம். சைக்கோபிசிக்கல் சிஸ்டம் என்னன்னா சைக்கோ அப்படின்னா மைண்ட், பிசிக்கல் அப்படின்னா பாடி. ஸோ ஒரு மைண்டும் பாடியும் சேர்ந்து எப்பவுமே இந்த ப்ராசஸ் நடந்தா இதுதான் கிடைக்கும் அப்படின்றது கிடையாது. எந்த மாதிரி ஒரு விஷயத்த நமக்கு கொடுக்குது அப்படின்னா அது ஒரு யூனிக்கான பர்சனாலிட்டியா இருக்கு, யூனிக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் டு என்வாயன்மெண்டா இருக்கு. தட் மீன்ஸ் நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி நம்மளோட பர்சனாலிட்டி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, யாரு சொல்றாரு? ஆல்போர்ட் அப்படின்றவர் சொல்றாரு. நெக்ஸ்ட் இஸ் வாட்சன். வாட்சன் அப்படின்றவர் பிஹேவியரல் தியரிஸ்ட் அப்படின்னு நமக்கே தெரியும். பிஹேவியரல் தியரிஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பண்ணுவாங்க? ஆப்சர்வ் பண்ணுவாங்க. ஆப்சர்வ் பண்ணி அதுல இருந்து ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணி அது அப்படியே அவங்களோட பர்சனாலிட்டியா சேஞ்ச் ஆகும். அதைத்தான் என்ன சொல்றாரு அப்படின்னா வாட்சன், ஸோ ஒருத்தவங்க என்னை சுத்தி இருக்கவங்கள நான் ஆப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆப்சர்வ்னா என்ன? உற்று நோக்கி கொண்டே இருப்பேன். அப்படி உற்று நோக்குறதுல நான் ஏதோ சில இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றேன். அந்த கேதர் பண்ற இன்ஃபர்மேஷன் என்னோட பர்சனாலிட்டியா சேஞ்ச் ஆகுது அப்படின்னு யாரு சொல்றாரு? வாட்சன் சொல்றாங்க. ஸோ ஆல்போர்ட் பயனியர் ஆஃப் பர்சனாலிட்டி அவர் என்ன சொல்லியிருக்காரு? இட் இஸ் யூனிக் டு எவ்ரி ஒன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் பர்சனாலிட்டி சேஞ்ச் ஆகும். இப்படி இருந்தா இப்படிதான். இப்போ என்னோட இது ஒரு எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டி கிடையாது. இப்போ பிரெயின்ல இருந்து ஹார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல ஒரு சைடு பம்ப் ஆகும், ஒரு சைடு வெளியே வரும் பிளட். ஸோ இது எப்பவுமே எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான ப்ராசஸ். பட் ஆனா பர்சனாலிட்டி அப்படின்றது ஒவ்வொருத்தவங்களுக்கும் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இஸ் டிட்டர்மினன்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி. ஆளுமையை தீர்மானிக்கும் காரணிகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இஸ் பயாலஜிக்கல். பயாலஜிக்கல் அப்படின்னா என்ன? ஸோ என்னோட பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், என்னோட பிசிக்கல் பாடி பிசிக்ல என்னென்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாமே பர்சனாலிட்டியை டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்றது தான் என்னது? பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெரிடிட்டி. எங்க அம்மா எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி என்னோட பர்சனாலிட்டி இருக்கும். டு அன் எக்ஸ்டென்ட் அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னோட நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா நான் எப்பவுமே பயந்த சுபாவம் உள்ள ஒரு பர்சனா இருந்தா என்ன ஆகும்? என்னோட என்னோட நரம்பு அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் ஆயிட்டே இருக்கும். ஸோ லெட்ஸ் சே நரம்பு இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கனால நான் நர்வஸான ஒரு பர்சனா கூட இருக்கலாம். நான் ஒரு 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 விஷயத்தை பார்த்து பயப்படுற ஒரு பர்சனா கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எண்டோக்ரைன் கிளாண்ட், அதே மாதிரி பாடி பிசிக் இது எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இஸ் சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ். சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ இதுல
இன்டெலிஜென்ஸ். இன்டெலிஜென்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு ஒரு பர்சனாலிட்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா படிப்பறிவு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த நுண்ணறிவு, ஓகே, படிப்பறிவு, நுண்ணறிவு, ஓகே. ஸோ இந்த நுண்ணறிவு நமக்கு இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே வரும்போது அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா என்னோட பர்சனாலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகுது. ஓகே. ஸோ அதுதான் என்னது, அப்படிதான் நம்மளோட இன்டெலிஜென்ஸ் ஒரு பர்சனாலிட்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. நெக்ஸ்ட், மோட்டிவேஷன், இமோஷன், ஆட்டிடியூட் அண்ட் இன்ட்ரெஸ்ட். ஒரு விஷயத்துல எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமா இருந்தது அப்படின்னா அதை நான் ரொம்ப பிடித்தமா செய்வேன். ஓகே. அப்போ அந்த இடத்துல என்னோட பர்சனாலிட்டி டுவர்ட்ஸ் தட் ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கு, ரொம்ப பிடிச்சு செய்யறதுனால ரொம்ப நல்லா பண்றேன். ஸோ தட் இஸ் சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட் என்ன இருக்கு, என்வாயன்மெண்டல் ஆர் சோஷியல் ஃபேக்டர்ஸ். இதுல என்ன இருக்கு, ஃபேமிலி என்வாயன்மெண்ட், என்னை சுத்தி நடக்கிற விஷயங்கள் என்னோட பர்சனாலிட்டியை எவ்வளவு தூரத்துக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றத சொல்றதா என்னது, என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த இடத்துல எந்தெந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாம் என்வாயன்மெண்ட்ல இருக்கு, ஃபேமிலி, என்னைய சுத்தி என்னோட குடும்பம் இருக்கு. ஸ்கூல், நான் ஸ்கூலுக்கு போனேன் அப்படின்னா என் கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட டீச்சர், மேபி நிறைய பேர் சொல்லுவாங்க என்னோட ரோல் மாடல் இந்த டீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி அவங்க நம்மளோட கிளாஸ்ல டீச் பண்றத பார்த்து நமக்கு ரொம்ப ஆசையா இருக்கலாம், இந்த டீச்சர் மாதிரி நான் ஆகணும் அப்படின்னு கூட நம்ம கனவு கண்டுட்டு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி என்ன நடக்குது, ஸ்கூல் டீச்சரை பார்த்து நம்ம அட்மயர் ஆகி இப்போ இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். தென் கல்ச்சுரல் வேல்யூஸ். கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படின்னா என்ன, ஸோ என்னோட கல்ச்சர்ல என்னென்ன மாதிரியான வேல்யூஸ்லாம் ஃபாலோ பண்றாங்க, அந்த வேல்யூஸை நான் எவ்வளோ தூரத்துக்கு எடுத்துட்டு வரேன், அந்த வேல்யூஸ் ஃபாலோ பண்றதுனால என்னோட பர்சனாலிட்டி எவ்வளோ தூரத்துக்கு சேஞ்ச் ஆகுது, எவ்வளோ தூரத்துக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படின்றதும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ நான் இப்போ சவுத் இந்தியாவில் இருக்கேன் அப்படின்னா என்னோட பர்சனாலிட்டி என்னோட கல்ச்சரை பொறுத்து கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த இடத்துல சிரிச்சு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னைய வெளியே போகும்போது சிரிச்சு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னைய என்னோட குடும்பத்துல வளர்த்துருக்காங்க. அப்போ அப்படி வளர்த்துருக்காங்க அப்படின்னா நான் வெளியே போகும்போது சிரிச்சே பேச மாட்டேன். அதுக்காக சிரிச்சு பேசினா தப்பாயிருமா, தப்பாகாது. பட் ஆனா என்னோட கல்ச்சர்ல இப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரிதான் நம்மளோட பர்சனாலிட்டியா நம்மளோட கல்ச்சரும் தீர்மானிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ டிட்டர்மினன்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டில என்னென்ன வரும், பயாலஜிக்கல், சைக்கலாஜிக்கல் அண்ட் என்வாயன்மெண்டல். ஸோ இந்த 3 ஃபேக்டர்ஸும் நம்மளோட பர்சனாலிட்டியை டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட், வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், தியரிஸ் ஆஃப் பர்சனாலிட்டி. ஓகே. தியரிஸ் ஆஃப் பர்சனாலிட்டியில ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, டைப் தியரிஸ். டைப் தியரிஸ் அப்படின்னா என்ன, ட்ரைட் தியரிஸ் அப்படின்னா என்ன. ஸோ 2 டைப்ஸ் இருக்கு. அப்போ டைப் தியரிஸ் அப்படின்னா என்னன்னா என்னோட பாடியில நான் எப்படி குண்டா இருக்கேனா, ஒல்லியா இருக்கேனா, இல்ல என்னோட பாடியில இருக்க திரவங்கள் இருக்குல்ல, ஹியூமர்ஸ் இருக்குல்ல, அது எவ்வளோ இருக்கு. இப்போ என்னோட பாடியில பிளட் அதிகமா இருந்ததுன்னா நான் இந்த கேரக்டரா இருப்பேன். இது ஃப்ளீகம் அதிகமா இருந்ததுன்னா நான் இந்த கேரக்டரா இருப்பேன். ஸோ அது எல்லாமே தான் என்னது, டைப் தியரிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னோட பாடி பிசிக்க வச்சும் என்னோட என்னோட பாடியில ஓடிட்டு இருக்க திரவங்களை வச்சும் என்னோட பர்சனாலிட்டியை டிட்டர்மைன் பண்றது என்னது, டைப் தியரிஸ். ஸோ அதுக்கு எந்தெந்த தியரிஸ்ட் எல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இஸ் ஹிப்போக்ரட்ஸ். ஹிப்போக்ரட்ஸ் என்ன கொடுக்குறாரு, ஃப்ளூயிட் தியரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாரு. ஃப்ளூயிட் தியரினா திரவ கோட்பாடு. ஸோ நம்ம பாடியில இருக்க திரவங்கள் எந்த அளவுல இருக்கு அப்படின்றத பொறுத்து அவங்களோட பர்சனாலிட்டியை டிட்டர்மைன் பண்ண முடியும் அப்படின்னு யாரு சொல்றா, ஹிப்போக்ரட்ஸ் அப்படின்றவர் சொல்றாரு. ஸோ நம்ம பாடியில 4 டைப்ஸ் ஆஃப் ஹியூமர்ஸ் இருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் சாங்குவன். சாங்குவன் அப்படின்னா என்னன்னா ரத்தம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்மளோட பாடியில பிளட் அதிகமா இருக்கு அப்படின்னா அவங்க சியர்ஃபுல்லா இருப்பாங்களாம். ஓகே. ஆப்டமிஸ்டிக்கான பர்சனா இருப்பாங்கன்னா, ஆப்டமிஸ்டிக் அப்படின்னா ரொம்ப நம்பிக்கையான ஒரு பாசிட்டிவான பர்சனா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. சாங்குவின் அப்படின்னா என்ன, சியர்ஃபுல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இஸ் ஃப்ளீகம். ஃப்ளீகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பாடியில ஒரு ஃப்ளூயிட் இருக்கு. ஸோ அந்த ஃப்ளூயிட் அதிகமா இருந்தா என்னவா இருப்பாங்களாம், கோழையா இருப்பாங்களாம். பிளெக்மேட்டிக் அப்படின்னா என்ன, கோழையா இருப்பாங்களாம். ஸோ கோழை, கோழை அப்படின்றது தமிழ் வார்த்தை. ஸோ இவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரிலாக்ஸ்டா, காமா இருப்பாங்க. ஸோ இந்த கோழையும் நம்ம சொல்றோம்ல பயந்த சுபாவத்தோட இருக்காங்க, அந்த கோழையும் டிஃப்ரெண்ட். ஓகே. ஸோ இந்த கோழை அப்படின்றது பிளெக்மேட்டிக் அப்படின்னு அர்த்தம். இவங்களோட ட்ரைட்ஸ் என்னவா இருக்கும், காம், ரொம்ப அமைதியா, ரிலாக்ஸ்டா அண்ட் பீஸ்ஃபுல்லா அவங்களோட பர்சனாலிட்டி இருக்கும் அப்படின்னு யார் சொல்றது, ஹிப்போக்ரட்ஸ் சொல்றாரு. நெக்ஸ்ட் இஸ்
காலரிக். நம்மளோட பாடியில பித்தம் அதிகமா இருந்ததுன்னா அவங்க என்னன்னு சொல்றாங்க? காலரிக் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, காலரிக் அப்படின்னா எல்லோ பைல் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க. ஸோ என்ன, இந்த இடத்துல அக்ரெசிவா இருப்பாங்க. காலரிக் அப்படின்றது தட் இஸ் எல்லோ பைல், பித்தம் அதிகமா இருந்துச்சுன்னா அவங்க அக்ரெசிவா இருப்பாங்க, ஆக்ரோஷமானவங்களா இருப்பாங்க. தென் ஆம்பிஷியஸ், லட்சியம் கொண்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ காலரிக் எல்லோ பைல் அதிகமா இருந்தா என்ன நடக்குது? அங்க அவங்க ரொம்ப ஆக்ரோஷமானவங்களா இருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் மெலன்கலிக். மெலன்கலிக் அப்படின்னா என்ன? கரும் பித்தம், பிளாக் பெயில். பிளாக் பெயில் அதிகமா இருந்தா அவங்க மெலன்கலிக்கா இருப்பாங்க. மெலன்கலிக் அப்படின்னா என்ன? நம்ம ஈவன் இங்கிலீஷ்ல கூட போயட்ரிஸ்ல நிறைய கேள்விப்பட்டிருவோம். மெலன்கலி அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருவோம். மெலன்கலி அப்படின்னா என்ன? சேடா ஒரு விஷயத்த பண்றது. ஓகே, ஸோ ரொம்ப சேடா இருக்கேன் அதனால ஒரு பாட்டு பாடுறேன் அப்படின்றது என்னது? அத மெலன்கலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல பிளாக்மெயில் அதிகமா இருந்தா அவங்க எப்படி இருப்பாங்க? டீடைல் ஓரியன்டா இருப்பாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி அவங்க டிப்ரெஸ்டா இருப்பாங்க, ரொம்ப சேடாவே இருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால ஸோ இது எல்லாத்தையும், இந்த திரவங்கள் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ஒருத்தவங்களோட பர்சனாலிட்டி டிட்டர்மைன் பண்றது என்னது? ஹிப்போக்ரட்ஸோட ஃப்ளூயிட் தியரி அப்படின்னு சொல்றாங்க, திரவ கோட்பாடு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் யூ கேன் காமெண்ட் ஹியர். எப்போனாலும் நான் உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணுவேன். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் கிரச்சமரோட பிசிக்கல் டைப்ஸ். ஓகே, இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? ஹிப்போக்ரட்ஸ் ஃப்ளூயிட்ஸோட லெவலை வச்சு ஒருத்தவங்களோட பர்சனாலிட்டியை டிட்டர்மைன் பண்றாங்க. பட் ஆனால் இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களோட பாடி டைப்பை வச்சு அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல பாடி டைப் எப்படி இருக்கு? இங்க கிரச்சமர் கிரச்சமர் என்ன சொல்றாரு? பிக்னிக். ஃபர்ஸ்ட் பிக்னிக், ஃபேட். ஃபேட் அதிகமா இருந்தது அப்படின்னா ஓகே, அப்போ அவங்க குண்டா இருப்பாங்க. குண்டா இருந்தாங்க அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப சோஷியலைசிங்கா இருப்பாங்களாம். எப்படி இருப்பாங்க? ரொம்ப சோஷியலைசிங்கா இருப்பாங்களாம். ஸோ ரொம்ப எக்ஸ்பிரசிவா இருப்பாங்களாம், இமோஷனலி எக்ஸ்பிரசிவா இருப்பாங்களாம், ரொம்ப ஜாலியா இருப்பாங்களாம். அண்ட் இந்த குண்டா இருக்கவங்க எப்படி இருப்பாங்களாம்? எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருப்பாங்களாம். எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னா என்ன? ஸோ எல்லார்கிட்டயும் போய் பேசுறது, சமூகத்தோட ஒன்றிணைந்து இருக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் யார் இருப்பா? பிக்னிக் அப்படின்னு இருக்கவங்க இருப்பாங்க. ஸோ குண்டா இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப சோஷியபிளா இருப்பாங்க அப்படின்னு கிரச்சமர் சொல்றாரு. நெக்ஸ்ட் இஸ் லெப்டோசோமேட்டிக். லீனா இருக்கவங்க எப்படி இருப்பாங்களா? லீனா இருக்கவங்க இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க. ஒல்லியா இருக்கவங்க இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்ட்ரோவர்ட் அப்படின்னா என்ன? ஸோ கூச்ச சுபாவம் கொண்டவங்களா இருப்பாங்க. இன்ட்ரோவர்ட்னா என்ன? கூச்ச சுபாவம் கொண்டவங்களா இருப்பாங்களாம். யார்கிட்டயுமே பேசுறதுக்கு யோசிப்பாங்களாம். ரொம்ப தனிமை விரும்பிகளா இருப்பாங்க லெப்டோசோமேட்டிக்கா இருக்கவங்க அப்படின்னு யார் சொல்றது? கிரஷமர் சொல்றாரு. நெக்ஸ்ட் இஸ் அத்லெட்டிக். அத்லெட்டிக் அப்படின்னா என்ன? ப்ராப்பரா நம்மளோட பாடிய இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சிருப்போம். நம்மளோட பாடிய ஃபிட்டா வச்சிருக்கோம் இல்லையா? அவங்கள தான் என்னன்னு சொல்றாங்க? அத்லெட்டிக் அப்படின்னு சொல்றாங்க. சாரி. ஸோ அத்லெட்டிக்கா இருக்கவங்க எப்படி இருப்பாங்க? அவங்க மசில்ஸ் எல்லாம் நல்ல வெல் டெவலப்டா இருக்கும், ப்ராட் ஷோல்டர்ஸ் இருக்கும் அண்ட் ஸ்ட்ராங் பிசிக் இருக்கும். ஸோ அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கவங்களா இருப்பாங்க. அண்ட் தென் டிட்டர்மைண்டா இருப்பாங்க, உறுதியானவங்களா இருப்பாங்க. யாரு? அத்லெட்டிக். அத்லெட்டிக் யாரு? ஃபிட்டா இருக்க பர்சன்ஸ் இந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இஸ் டிஸ்பிளாஸ்டிக். டிஸ்பிளாஸ்டிக் அப்படின்னா டிஸ்ப்ரொபோர்ஷன். டிஸ்ப்ரொபோர்ஷன்னா எதுவுமே ப்ராப்பரா சைஸ்டா இருக்காது, அன்சைஸ்டா இருக்கும். இப்போ சில நேரம் கை குண்டா இருக்கும் ஆனா கால் ஒல்லியா இருக்கும். ஓகே, உடம்பு ஒரு சைடு ஒல்லியா இருக்கும், இன்னொரு சைடு ஒரு மாதிரி சதை வச்சிருக்கும். ஸோ அவங்க என்னன்னு சொல்றாங்க? டிஸ்பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்களோட குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா அன்பிரடிக்டபிளா இருக்கும். நம்மளால அவங்களோட குணம் எப்படி இருக்கும்னு கணிக்கவே முடியாதான் டிஸ்பிளாஸ்டிக்கா இருக்கவங்க. ஸோ கிரச்சமர் எப்படி சொல்றாங்க? ஒருத்தவங்களோட பிசிக்கல் டைப்ஸை வச்சு எப்படியெல்லாம் அவங்களோட பர்சனாலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பிக்னிக் ஃபேட், சோஷியபிளா இருப்பாங்க. லெப்டோசோமேட்டிக் லீன், அவங்க இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க. அத்லெட்டிக் மஸ்குலர், கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. டிஸ்பிளாஸ்டிக் டிஸ்ப்ரொபோர்ஷனேட், அவங்க எப்படி இருப்பாங்க? அன்பிரடிக்டபிளா இருப்பாங்க, நம்மளால கணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க.
Next theory of personality, that is type theory, is Sheldon's somatotype theory. Somatotype theory, somato அப்படின்னா என்ன? பாடி. somatotype அப்படின்னா உடல் அமைப்பு. உடல் அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து ஷெல்டன் அவரோட தியரிஸை கொடுத்திருக்காரு. இந்த இடத்துல ஆம், யாரு கிரச்சமரும் ஷெல்டனும் மோரார்லெஸ் ஒரே மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. பட் ஆனால் டேர்ம்ஸ் வேற வேறையா கொடுத்திருக்காங்க. அவரு பிக்னிக், லெப்டோசோமேட்டிக், ஓகே, அத்லெட்டிக் அண்ட் தென் டிஸ்பிளாஸ்டிக் அப்படின்னு கொடுத்திருக்காரு. இவர் டிஸ்பிளாஸ்டிக் அப்படின்றத அவர் எடுத்துக்கல. இங்க எண்டோமார்பிக், மீசோமார்பிக் அண்ட் எக்டோமார்பிக் அப்படின்னு சொல்லிட்டு 3 டேர்ம்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ எண்டோமார்பிக் அப்படின்னா என்ன? குண்டா இருக்காங்க. அகெயின் இவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்றாங்க? சோஷியபிளா இருப்பாங்க. மீசோமார்பிக் அப்படின்னா என்ன? அத்லட்டிக்கோட நம்ம கம்பேர் பண்ணலாம். அப்போ இந்த இடத்துல அவங்களோட பாடி கரெக்டா ஃபிட்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, எக்ஸசைஸ்லாம் பண்ணி கரெக்டா டயட் ஃபுட் சாப்பிட்டு அவங்களோட பாடியை ரொம்ப ஹெல்த்தியா பாத்துக்கிறாங்க. அப்போ ஹெல்த்தியா பாத்துக்கும் போது என்ன நடக்குது? அவங்க கான்பிடென்டானவங்களா இருக்காங்க, உறுதியானவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இஸ் எக்டோமார்பிக். எக்டோமார்பிக்னா என்ன? தென் ஃப்ரெஜைல். ஓகே, ஸோ ஒல்லியா இருக்கவங்க நம்ம எப்படி இருப்பாங்க நாங்க பார்த்தோம்? இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க, ரொம்ப ரிசர்வ்டான டைப்பா இருக்காங்க, கூச்ச சுபாவம் உள்ளவங்களா இருப்பாங்க, தனிமை விரும்பியா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க எக்டோமார்பிக் அப்படின்றவங்கள. ஓகே, ஸோ இதுதான் எண்டோமார்பிக். ஃபேட்டியா இருப்பாங்க. ஸோ அவங்க எப்படி இருப்பாங்க? சோஷியபிளா இருப்பாங்க. மீசோமார்பிக் அத்லட்டிக் மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்க ப்ராப்பரா அவங்களோட பாடி மசில்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா வச்சிருப்பாங்க. ஸோ அதனால அவங்க கான்ஃபிடென்ட்டாவும் அண்ட் தென் உறுதியானவங்களாவும் இருப்பாங்க. நெக்ஸ்ட் எக்டோமார்பிக் அப்படின்றவங்க ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க. ஒல்லியா இருக்கும்போது அவங்க எப்படி இருப்பாங்க? இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க, தனிமை விரும்பியா இருப்பாங்க. ஓகே, ஸோ டு யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஸோ இதுதான் ஷெல்டனோட சொமேட்டோடைப் தியரி. நெக்ஸ்ட் இஸ் யூங்கோட சைக்கோலாஜிக்கல் டைப்ஸ். யூங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒன்னு இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க, இல்ல எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்ட்ரோவர்ட் அப்படின்னா யாரு? செல்ஃப் சென்டர்ட், ரிசர்வ்ட். நம்ம இப்பதான் பார்த்தோம், இந்த கூச்ச சுபாவம் உள்ளவங்க, தனிமை விரும்பிகள், அவங்க எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்றோம்? இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்றோம். எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னா என்ன? எல்லாருக்கூடயும் போய் ஜாலியா பேசிக்கிட்டு அவங்களோட யார் புதுசா இருக்காங்க அப்படிலாம் யாரையுமே பாக்குறது கிடையாது. யார் இருந்தாலும் அவங்க கிட்ட போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஸோ அப்போ அவங்க என்னவா இருப்பாங்க? எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, அவங்களோட சைக்கலாஜிக்கல் எனர்ஜி அவங்களுக்குள்ளேயே இருந்தது, டைரக்டடா இருந்தது அப்படின்னா அவங்க என்ன இருக்காங்க? இன்ட்ரோவர்ட்டா இருக்காங்க. ஸோ இதே இது அவங்களோட சைக்கலாஜிக்கல் எனர்ஜி அவுட்வேர்டா இருந்தது அப்படின்னா எல்லார் கூடயும் பேசி பழகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் இன்ட்ரோவர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் ஆஃப் யூங்ஸ் சைக்கலாஜிக்கல் டைப்ஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ட்ரைட் தியரிஸ். ட்ரைட் தியரி. ட்ரைட் தியரி அப்படின்னா என்ன? ஸோ ஆஸ் கார்டன் ஆல்போர்ட் செட், இட் இஸ் அ யூனிக் அண்ட் டைனமிக் திங் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு? ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களோட பர்சனாலிட்டி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ இவங்களுக்கு இந்த பாடி டைப் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு இந்த பர்சனாலிட்டி அப்படின்றது கிடையவே கிடையாது. பர்சனாலிட்டி அப்படின்றது ஒவ்வொருத்தவங்களோட சைல்டுஹுட் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க எந்த சூழ்நிலையில வாழ்றாங்க, அவங்களுக்கு அன்பு கரெக்டா கிடைச்சிருக்கா, இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் அவங்களோட பர்சனாலிட்டி அப்படின்றது அமையும் அப்படின்னு யாரு சொல்றது? கார்டன் ஆல்போர்ட் சொல்றாரு. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அவரு எதோட பயனீர்? பர்சனாலிட்டி தியரிஸோட பயனீர் யார் அப்படின்னு கேட்டா நம்ம கார்டன் ஆல்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுத தெரியணும். ஓகே, வெரி குட். ஸோ இங்க அவரு 3 விஷயத்த பத்தி பேசியிருக்காரு. என்னென்ன? கார்டினல் ட்ரேட்ஸ், தென் சென்ட்ரல் ட்ரேட்ஸ் அண்ட் தென் செகண்டரி ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 விஷயத்த பத்தி பேசியிருக்காரு. கார்டினல் ட்ரேட்ஸ் அப்படின்னா என்ன? இது ஒருத்தவங்க லைஃப் டைமா வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா அவங்கள எந்த ஒரு விஷயம் அவங்களோட பர்சனாலிட்டியை டிஃபைன் பண்ணுது, இந்த ஹோல் லைஃப்லயும் அவங்களோட பர்சனாலிட்டியை எது டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்றத என்னது? கார்டினல் ட்ரைட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், மகாத்மா காந்தியோட நான் வயலன்ஸ் சொல்றாங்க. நான் வயலன்ஸ் என்ன? அஹிம்சை முறை. ஓகே, மகாத்மா காந்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவங்களோட ஃபுல்லா ஆன் த ஹோல் அவங்களோட லைஃப்பை ஃபுல்லா பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட அஹிம்சை முறை தான் எல்லாத்துக்குமே ஞாபகம் வருது. ஸோ எந்த விஷயம் ஒருத்தவங்களோட பர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸை இது டிட்டர்மைன் பண்ணுதோ, டாமினண்டா இருக்கோ, அதுதான் என்னது? கார்டினல்
ட்ரெய்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரே ஒரு கார்டினல் ட்ரெய்ட் அப்படின்றது இருக்காது. ஈவன் நிறைய கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் சென்ட்ரல் ட்ரெய்ட்ஸ். சென்ட்ரல் ட்ரெய்ட்ஸ் அப்படின்னா என்ன? இப்போ அட் பிரசன்ட் நம்ம ஒருத்தவங்கள எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு, ஒருத்தவங்கள இவங்க தான் அப்படின்னு சொல்றதுக்கு என்னென்னலாம் சொல்றோமோ அதுதான் என்னது? சென்ட்ரல் ட்ரெய்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் என்னது? கோர் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னையவே எடுத்துக்கோங்க. இங்க இருக்குது நான் அப்படின்னா, நான் கைண்டா இருப்பேன், ஃப்ரெண்ட்லியா இருப்பேன். எல்லாருக்கூடயும் நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பேன். அதனால ஃப்ரெண்ட்லியா இருப்பேன். ஆனஸ்ட், நான் பொய்யே சொல்ல மாட்டேன். இன்டெலிஜென்ட், நான் நல்லா படிப்பேன். என்னால லாஜிக்கலி எந்த விஷயத்தினாலும் திங்க் பண்ண முடியும். தென் ஷை, என்னால அடுத்தவங்ககிட்ட போய் புதுசா இருக்க ஒருத்தவங்க கிட்ட போய் டைரக்டா என்னால போய் பேச முடியாது. ஸோ இதெல்லாமே தான் இதுல வரும், சென்ட்ரல் ட்ரெய்ட்ஸ்ல வரும். ஓகே, அட் பிரசன்ட் என்னோட பர்சனாலிட்டியை எதெல்லாம் டிட்டர்மைன் பண்ணுதோ அதுதான் என்னது? சென்ட்ரல் ட்ரெய்ட்ஸ். கார்டினல் ட்ரெய்ட்ஸ்னா என்ன? ஆன் த ஹோலா ஒரு லைஃப் லாங் ஒருத்தவங்களோட வாழ்க்கையை எடுக்கும்போது எந்த விஷயங்கள் சொல்லப்படுகிறதோ அது கார்டினல் ட்ரெய்ட்ஸ். இதே இது சென்ட்ரல் ட்ரெய்ட்ஸ் அப்படின்னா, அந்த நேரத்துல இப்போ இந்த அட் திஸ் பிரசன்ட் மூமெண்ட் நான் வாழ்ந்துட்டு இருக்கும்போது எந்தெந்த விஷயம்லாம் என்னைய டிட்டர்மைன் பண்ணுதோ அது சென்ட்ரல் ட்ரெய்ட்ஸ். நெக்ஸ்ட் இஸ் செகண்டரி ட்ரெய்ட்ஸ். செகண்டரி ட்ரெய்ட்ஸ்னா என்ன? சிச்சுவேஷனல். ஓகே, ஸோ எப்பவுமே அது என்னோட பர்சனாலிட்டியா இருக்காது. சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு. நிறைய ஒர்க் இருந்தாலே என்னால அதை ஹேண்டில் பண்ண முடியாதனால எல்லாத்துலயும் நான் கத்திக்கிட்டே இருக்கேன். ஓகே, ஸோ அதுக்காக நான் கத்திக்கிட்டே இருக்கேன் அப்படின்றது அது ஒரு என்னோட பர்சனாலிட்டியா சேஞ்ச் ஆக முடியாது. அது என்னவாகுது? ஒன்லி வென் டிக்கல்ட். ஒருத்தவங்க அஹ், குத் அத அத யாராச்சும் ட்ரிகர் பண்ணும்போது தான் அந்த மாதிரியான கேரக்டர் வெளியே வருது. அப்படி வெளியே வர கேரக்டர் தான் என்னன்னு சொல்றாங்க? செகண்டரி ட்ரெய்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேயா? ஸோ இதுல நம்ம என்னென்ன பார்த்தோம்? கார்டினல் ட்ரெய்ட்ஸ், சென்ட்ரல் ட்ரெய்ட்ஸ் அண்ட் செகண்டரி ட்ரெய்ட்ஸ். கார்டினல் ட்ரெய்ட்ஸ்னா ஒரு லைஃப் லாங்கா ஒருத்தவங்களோட வாழ்க்கையை எடுத்து அதுல எது டாமினண்டா இருக்கு, அது எது அவங்களோட வாழ்க்கையை டிட்டர்மைன் பண்ணுதோ அது கார்டினல் ட்ரெய்ட்ஸ். சென்ட்ரல் ட்ரெய்ட்ஸ் அட் பிரசன்ட் நம்மளோட பர்சனாலிட்டியை டிட்டர்மைன் பண்ற 5 விஷயமோ 10 விஷயமோ அது சென்ட்ரல் ட்ரெய்ட். நெக்ஸ்ட் ஷெல்டனோட சாரி செகண்டரி ட்ரெய்ட்ஸ். செகண்டரி ட்ரெய்ட்ஸ் என்னென்ன சொல்றாங்க? நான் என்னைய ட்ரிகர் பண்ணும்போது தான் நான் கோபப்படுவேன். அது சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்னோட பர்சனாலிட்டி அப்படின்றது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் செகண்டரி ட்ரெய்ட்ஸ். ஓகே, ஸோ நம்ம இப்போ கொஸ்டின்குள்ள வந்தாச்சு. ஸோ ட்ரை டு ஆன்சர் திஸ் கொஸ்டின் ஆஃப்டர் ஐ ரீட் இட். ஓகே, காமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. The first person to propose a theory of personality was. ஆளுமைக்கான முதல் கோட்பாளர் யார்? கோட்பாட்டாளர் யார்? A. G.B. Alport, B. Sheldon, C. Spranger and D. Jung. ஸோ நம்ம எல்லாத்துலயும் பார்த்தோம். பயனீர் யாரு? ஜிபி ஆல்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அவர் தான் என்னன்னு சொல்றாங்க? பயனீர் ஆஃப் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. த டேர்ம் பர்சோனா மீன்ஸ், பர்சோனா என்ற சொல்லின் பொருள் மார்க் அடையாளம், மாஸ்க் முகமூடி, திங்கிங் சிந்தனை, ட்ரெஸ் உடை. ஓகே, வெரி குட். மாஸ்க். ஓகே, நம்ம இப்பதான் பார்த்தோம் பர்சனா அப்படின்னா மாஸ்க் ஓன் பை ஆக்டர். ஓகே, அப்போ என்னது? வெளியே இந்த மாஸ்க் அணிஞ்சிருக்கும் போது ஒருத்தவங்க எந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்க, மாஸ்க் அணியாத போது அதாவது வீட்ல அவங்க எந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்க அப்படின்றது தான் பர்சனாலிட்டி. ஓகே, next question. Dash classified personality into two classes such as introversion and extroversion. ஆளுமையை 2 வகைகளாக டேஷ் அகநோக்கல் மற்றும் புறநோக்கல் என பிரித்தவர் யார்? A. முன், B. ஃப்ராய்ட், C. யூங் and D. ஆல்போர்ட். ஆல்போர்ட்டா பிரிச்சாரு? கிடையாது. யாரு பிரிச்சா? யூங். யூங்ன்றவர் தான் என்ன பிரிச்சாரு? இன்ட்ரோவர்ட் அண்ட் எக்ஸ்ட்ரோவர்ட். இன்ட்ரோவர்ட்ஸ்லாம் என்னவா இருப்பாங்க? இன்வர்ட் ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ்லாம் இருப்பாங்க என்னவா இருப்பாங்க? அவுட் கோயிங் அண்ட் சோஷியலி ஆக்டிவா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சூப்பர். ஸோ வி ஹவ் கம் டு த எண்ட் ஆஃப் கிளாஸ். இஃப் யூ ஹவ் எனி டவுட்ஸ் யூ கேன் புட் இட் ஹியர். அண்ட் இந்த தியரிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஜஸ்ட் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ இதோட மற்ற தியரிஸை நம்மளோட கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ. டேக் கேர் அண்ட் பை.